ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா, உங்களோட ஃபோட்டோஸில் உங்களோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பரு அப்படின்னா ஏதாவது புள்ளி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி ஸ்மூத் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோ வந்து பார்க்குறோம். வலுன்னு ஸ்மூத் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி ரியலாக அழகாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி நார்மலாக பரு இந்த மாதிரி இருக்க இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வலுவல்னு ஸ்மூத் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்கெட்ச்புக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து தேவைப்படும். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் தான் வந்து நம்ம பேஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் அக்செப்ட்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். ஓகேன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா அலோன் இருக்குமா அது கொடுத்துட்ருங்க. ஸோ கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் கட்டை மாதிரி போட்டு கோடு மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கேலரின்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நியூ ஃப்ரம் இமேஜ்னு சொல்லிருக்குமா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் வந்து ஸ்மூத் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி ரொட்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜூம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆகிரும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா 3வது பாருங்கள் கலர் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். முக்கான மாதிரி பாட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா பென்சில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்முட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து அந்த பென்சில்ஸு. இந்த பென்சில்ஸில் 2வது வரிசையில் 2வது இருக்க பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து தள்ளி விடுங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸு சைஸ் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சைஸுன்னு சொல்லிருக்கும், அது வந்து 30.3 வச்சுக்கோங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோன்னு இருக்கும், அது வந்து 0.5% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் ஸ்ட்ரென்த்தையும் 5% வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இன்ட்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் எந்தெந்த இடத்துலாம் ஸ்மூத் பண்ணணுமோ அது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணும்போது தப்பாக வேறு இடத்துல ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே ஒரு புள்ளி மாதிரி இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஆரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் இப்போ தேவையில்லாமல் ட்ரா பண்ணது எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாகி போயிடும். அதனால் லைட்டாக ஸ்லோவாக மெதுவாக பண்ணுங்கள். மெதுவாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக உங்களுக்கு இதை மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்கள் கண்ணுக்கிட்டேலாம் வந்து பண்ணாதீங்க, அதேமாதிரி முடியிலையும் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி கரெக்டாக லைட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் புள்ளியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மூத்னஸ் கரெக்டாக வலுவல்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் என்ன சரியாக இல்லை அப்படின்னா அந்த மேலே அந்த முக்கான மாதிரி போட்டு அந்த பென்சில் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேலே சைஸு கீழே ப்ளோன்னு சொல்லிருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ப்ளோனால் கொஞ்சம் ஸ்மூத்னஸ், அந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ. ஸ்ட்ரென்த்னால் கொஞ்சம் நீளமாக இருக்குது, இந்த இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்னா இதுதான். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக ட்ரா பண்ணிங்க. ஸோ நான் பண்ண மாதிரி கரெக்டாக பண்ணிங்க. முடியல எதுலேயுமே பண்ணாதீங்க, முடியல பண்ணிங்கன்னா அசிங்கமாக போயிடும். முடி கண்ணாடி இந்த மாதிரி எதுலேயுமே பண்ணாதீங்க. உங்களோட ஃபேஸில் முடி இல்லாத இடத்துல மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா அசிங்கமாகி போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களோட கழுத்துலேயும் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு வாட்டி தான் இழுக்கணும். இப்படி குண்டாமண்டை இழுத்தினா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா தான் ரியலில் இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக எல்லாம் ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட் ரூமில் வந்து கரெக்டாக போட்டு லைட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஸ்கெட்ச் புக்கில் வந்து ரீடச் இந்த பேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுவுமே தெரியாது. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே அந்த கட்டை மாதிரி இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஷேர்னு சொல்லிட்டு 2வது இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் டு டிவைஸ்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைட் ரூம் அப்ளிகேஷனில் போயிட்டு லைட்டாக ரீடச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி ஃபேஸில் வந்து வலுவல் பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. அப்படியே ரியலாக இருக்க மாதிரி ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் அந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி லைட் ரூமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த லைட் ரூம் லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து லைட் ரூமில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படியா இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக் எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மேலே ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக எப்படி அதை அந்த ஸ்மூத் பண்ண எப்படி தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறேன். லைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிட்டு மேலே மிக்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர் மட்டும் லூமினன்ஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டன் இருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் ஆகணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டன்னு இருக்குமா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குமா அது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்மூத்னிங் தான். கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே இந்த மாதிரி கை வச்சுட்டா அந்த ஆட்டோ ஸ்கெட்சில் பண்ண மாதிரி எதுவுமே வந்து தெரியாது. உண்மையிலேயே ரியலாக ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரியே ஸ்மூத்தாக வேறு லெவலாக வந்து வந்துடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக நல்லா செம்மையாக அது வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து முதல்ல உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணி உண்மையிலேயே ஃபேஸ் ஸ்மூத்னிங் வந்து நல்லா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு லைட்டாக வந்து எடிட் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரியலாக ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஷேர் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சேவ் டு டிவைஸ்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.